அந்த சத்யாவை பழி வாங்குறதுக்கு நீதாம்ல எனக்கு உதவி பண்ண. அந்த நன்றி கடனுக்கு நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. முதல்ல ராஜு பிரகாஷ் பிரச்சனைய பெருசாக்கி அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும். இப்போதைக்கு அவங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற அவங்களோட சப்போர்ட் எல்லாத்தையும் நாம கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்த மக்கள் மத்தியில சத்யாவுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு. அதுக்கு நாம ஆப்பு வைக்கணும். அதுதான் நம்ம அடுத்த கட்ட பிளான். அது எப்படி இல்ல? ஒவ்வொரு மக்கள் கிட்டயா போய் சத்யா கெட்டவ அவ நல்லவ இல்லன்னு பிரச்சாரம் செய்ய முடியுமா? அப்படி பண்ணாலும் எப்படி நம்புவாங்க? பிரச்சாரம் தான் பண்ணணும். ஆனா அத நாம நேரடியா பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மத்தியில கதை கதையா சொன்னாதான் நம்புவாங்க. டிராமா போட்டாதான் ஈஸியா ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி டிராமாவை தான் நாம அடுத்து போடணும். என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வசமா செய்ய போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமாயா, நிறைய பிளான் என் மனசுக்குள்ள இருக்கு. அதுல இப்ப உடனடியா ராஜு மனசுக்குள்ள இருக்கிற வெறுப்ப இன்னும் அதிகமாக்கணும். இனிமே அவன் பிரகாஷ் கூட ஜென்மத்துக்கும் சேர முடியாதபடி அவன் மனசுக்குள்ள பாய்சனை கலக்கணும். அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணும். அதுக்கு கரெக்டான ஆளு என் வீட்டுக்காரர் தான்க்கா. ஆனா அவரும் இப்ப நீதி நேர்மை எருமை மண்ணாங்கட்டின்னு பிரகாஷ் பக்கம்ல இருக்காரு. அதுவும் வாஸ்தவம் தான். அந்த உருப்படாத மூர்த்தி மட்டும் நம்ம பக்கம் இருந்திருந்தா அக்கா. சரிடி, நாம எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். இந்நேரம் அந்த ஜெயஹிந்த் விலாசிய அடைஞ்சிருக்கலாம். அதுக்காக திரும்பவும் மூர்த்திய விலைக்கு வாங்கறதெல்லாம் நமக்கு நடக்காத காரியம். எனக்கும் அதான்க்கா ரொம்ப வயித்தறிச்சலா இருக்கு. அவர் இல்லாம எப்படி ராஜு மனசுல நஞ்ச கலக்கிறது? அதுக்கும் வழி இருக்கு. மூர்த்தி அளவுக்கு சரியான ஆள் இல்லைனாலும் நாம சொல்றத செய்யற ஒரு ஆள் நம்ம கையில இருக்கான். ஆளா? அது யாருக்கா அப்படிப்பட்ட ஆளு? அந்த வீணா போன கணேசா இருக்கான்ல, அவன் ஒரு காலத்திலயும் நேர்மை நன்றின்னு அலையவே மாட்டான். அவனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் கொடுத்தா கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணிடுவான். அட ஆமாக்கா, நான் கூட அவனை மறந்தே போயிட்டேன்க்கா. அது யாருல கணேசன்? புதுசா ஒருத்த சீனுக்குள்ள வரான். புதுசு இல்லையா, பழைய ஆள் தான். எனக்காக பல தில்லாலங்கடி வேலையை பார்த்தவன். அந்த பெண்ணி பிரகாஷ் கிட்ட கொடுக்க போன பத்திரத்தை நடு வழியில திருடின சந்தர்ப்பவாதி திருடாம. பிரகாஷ் வீட்டு பத்திரத்தையே திருடி பிரகாஷ் கார்லயே லிஃப்ட் கேட்டு திருப்பதியில இருந்து சென்னைக்கு வந்த தில்லாலங்கடி அவன். சரியான ஃப்ராடு. நமக்கு ஏத்த ஆளு. ஓ அவனா? நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கல. அவன் நம்ம சொல்றத கேப்பானா? அவன் முன்னாடி பணத்தை காட்டினா போதும், யாரு என்ன சொன்னாலும் கேட்பான். முதல் வேலையா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம கஸ்டடிக்குள்ள கொண்டு வரணும். அவனை வச்சுதான் நாம அடுத்த கட்டமா காய் நகர்த்தணும். உன்கிட்ட அவன் போன் நம்பர் இல்லையால? பழைய போன் மிஸ் ஆனதுனால அவன் நம்பர் என்கிட்ட இல்ல. பத்திரம் கிடைக்காத ஆத்திரத்துல அவனுக்கு பணம் கொடுக்காம துரத்தி விட்டுட்டேன். அவன் அந்த கோவத்துல தான் இருப்பான். அவனை நேர்ல கண்டுபிடிச்சாதான் கன்வின்ஸ் பண்ண முடியும். அவனை எங்கன்னு போயில தேடுறது? கழுத கெட்டா குட்டிச்சவரு. ஒண்ணு மயிலாப்பூர்ல இருக்கிற அவன் வீட்டு பக்கம் சுத்திட்டு இருப்பான், இல்லனா ராஜு வீட்டு பக்கம் சுத்திட்டு இருப்பான். வினோவை கூட்டிட்டு போனீங்கன்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சு அடையாளம் காட்டிடுவா. ஆமாயா, அவன் என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தான். ராஜு அவன் என் வீட்டுக்காரரு 3 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் உருப்படாம போயிட்டாங்க. அவனை நான் கண்டுபிடிச்சு தரேன். அப்புறம் என்னல, எதுக்காக என்ன லேட் பண்ணணும்? உடனே அந்த கிறுக்கு பையல கண்டுபிடிச்சிருவோம். வால. சரிக்கா, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். வரேன். யாருமா வேணும்? என்ன விஷயம்? சார், என் வீட்டுக்காரர் பேரு ராஜு. அவர் உள்ளதான் இருக்காரு. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, போமா. சார், ஒரே ஒரு தடவை போமான்னு சொல்றேன்ல. போ போமா. என்ன திலகா, எங்க இருக்கான்? உள்ளதா இருக்காரு, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. சார் நான் பேசுறேன், வா. சார், இது ராஜுவோட வைஃப். நான் அவங்க அண்ணன். அவனை பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுவோம் சார். சரி போங்க. தேங்க்ஸ். வா திலகா. சார், என் வைஃப் சார்.
சீக்கிரம் பேஸ்ட் அனுப்பு. சரி சார். பாத்தியா திலகா, பொய் கேஸ் போட்டு என்ன உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. டேய் குமார், எப்படியாவது என்ன வெளியில எடுறா. நான் தப்பே பண்ணலடா. என்னங்க இதெல்லாம்? ஏதோ எவிடன்ஸ் இருக்குங்கறாங்க, நீங்க தான் பண்ணீங்கங்கறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திலகா, நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனா? அதுவும் நம்ம சத்யாவையா? எனக்கு எப்படி மனசு வரும் திலகா? எல்லாம் போய் திலகா. டேய் எப்படிடா அவ்வளவு சாட்சியத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்களேடா? டேய் எல்லாம் போய்டா. எல்லாம் செட்டப் பண்ண நினைக்கிறேன். இதோ இந்த கரும்பு முச்சோட பார்த்து கூட இல்லடா. அப்புறம் எப்படிடா இவங்கிட்ட உன் விசிட்டிங் கார்டு இருந்தது? நானே பார்த்தேன், பிரகாஷ் வேற சொல்றான். இவங்கிட்ட நீ போன்ல வேற பேசிருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் எப்படிடா நடந்தது? ஐயோ டேய், விசிட்டிங் கார்டு அதே சொல்லிட்டு இருக்கீங்களடா. நான் அதை விசிட்டிங் கார்டா பார்க்கலடா. என் பிசினஸ்க்கு விளம்பரமா பார்க்கறேன்டா. நான் 500 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்த மாதிரி விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்கேன்டா. பாதி பேருக்கு மேல கீழே போட்டு போயிருக்காங்கடா. கீழே கிடந்தது கூட எடுத்து வந்திருக்கலாம்ல. டேய் இவங்கிட்ட நீ போன்ல பேசினதா வேற சொல்றாங்களே. டேய் அதுதான் நான் செட்டப் சொல்றேன்டா. அந்த நேரத்துல எனக்கு வெறும் பிசினஸ் கால் தான் வந்தது. எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடு, எனக்கு கேன் போடுன்னு வரிசையா புது நம்பர்ல இருந்து போன் வந்துட்டே இருந்துதுடா. நிச்சயம் நம்பர்ல இருந்து வாட்டர் கேன் பிசினஸ்க்காக தான் எவ்வளவு போன் பண்ணிருக்காங்க. டேய் சத்தியமா எனக்கும் இந்த ஆக்சிடென்ட்க்கு சம்பந்தமே இல்லடா. டேய் இதை யாரா நம்புவாங்க? நீ செய்யலனா அது வேற யாரோ பண்ண செட்டப்பா தான் இருக்கும். டேய் மரியாதையா உண்மையா சொல்லு. இப்படி பண்ண சொல்லி உன்னை யார் செட் பண்ணி அனுப்பிச்சாங்க? இவர் தான் சார் என்ன செட் பண்ணி அனுப்புனாரு. போனா போதும் பாக்க விட்டா கமெண்ட் இருக்க மாட்டியா? சாரி சார், தெரியாம பண்ணிட்டான். அவனை மன்னிச்சிருங்க. சாரி. டேய் அறிவு கட்டவனே, உன் மேல ஏற்கனவே பெரிய குற்றச்சாட்டு இருக்குடா. இதுல அவன வேற அடிக்க போற? டேய் தாங்க முடியலடா. எவ்வளவு பெரிய பழி என் மேல போட்டிருக்காங்கடா. நம்ம சத்தியாவை கொலை பண்ண நினைச்சு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பழிடா இது. நம்ம வீட்டு பொண்ணு நானே போய் ச்சே. மாமா, இவர் இத்தனை நாள் ஏதேதோ தப்பு பண்ணிட்டு உள்ள இருந்தப்ப கூட நான் கவலைப்படல. ஆனா சத்யாவை இவரு கொல்ல நினைச்சுதான் சொல்றாங்க. அத நான் நம்ப மாட்டேன். இவரை வெளியே எடுக்க நீங்க தான் மாமா முயற்சி பண்ணணும். என்னால ஆன முயற்சியை நான் பண்றேம்மா. அவரை அடிக்க வேண்டாம்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுங்க மாமா. அடியெல்லாம் நிறைய வாங்கிடுச்சு திலகா. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த உடம்பு அதை தாங்குது. பாருங்க மாமா, இவர் அப்படியெல்லாம் செய்யற ஆளே கிடையாது. யாரோ தப்பா இவர் மேல பழி போடுறாங்க. தப்பாவா? அபாண்டமா பழி போடுறாங்க திலகா. என்னை சுத்தி பெரிய சதியா நடக்குது. அது என்ன ஏதுன்னு அந்த பிரகாஷால தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவன் என்னையும் சந்திக்கப்படுறானே. நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? மாமா, இது விஷயமா பிரகாஷ் கிட்ட என்னால பேச முடியாது. நீங்க தான் அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லணும். நானும் அதம்மா நினைச்சிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட புரியற மாதிரி எப்படியாவது எடுத்து சொல்லி கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாம இரு, சரியா? ராஜு, நான் பாத்துக்கிறேன்டா. அதான் பார்த்து பேசிட்டீங்களே, கிளம்புங்க கிளம்புங்க. ஓகே சார். சரி நான் வரேன்டா. டேய் குமார், எப்படியாவது பிரகாஷ் பேசுடா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. டேய் நான் எதுவுமே பண்ணலடா. திலகா, நீ குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கோ. என்னை பத்தி நீ கவலைப்படாத. நான் சீக்கிரம் வெளியே வந்துருவேன். நீ போ திலகா, போ. பார்த்து போ. யோ போய் உட்காரியா. ஜானகி, எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே இருப்ப? வா உட்காரு. டாக்டர் 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 என்ன நடக்குது? இவங்க தான் பேஷண்ட பார்க்க வந்திருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். வணக்கம் டாக்டர். இவங்க பேஷண்டோட கண்டிஷனை அசஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க டாக்டர். நீயே நின்னுகிட்டே இருக்க, இப்படி உட்காரு.
நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, வர்றாங்க போறாங்க, ஆனா நம்பிக்கையா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களப்பா. இப்படி ஒரு கொடுமையை ராஜு செஞ்சிருப்பாங்கறத என்னால ஜீரணிக்கவே முடியலடா. அன்னைக்கு வாய் வார்த்தையா சொன்னதை இன்னைக்கு செஞ்சே காட்டிட்டானா? அம்மா, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜுவை பார்த்துட்டு வரேன். அவன் இதை செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. உன் குழந்தையை கடத்தி வச்சு அடிச்சவன் அவன் இதை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றியா? டேய், என்னடா பேசுற? இந்த அளவுக்கு பிளான் பண்றதுக்குலாம் அவனுக்கு அறிவு இல்லடா. மோனியை கடத்தின விஷயத்திலேயே அவன் முட்டாள்தனமா செஞ்சதால அந்த காயத்ரியிட்ட பிடிபட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு திறமையெல்லாம் இல்லடா. ஏன் இல்ல? ஆதாரத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு இப்படி சொல்ல எப்படிடா மனசு வருது? டேய், விசிட்டிங் கார்டை ராஜு தான் அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துருக்கணுமா? ஏன் எங்கேயும் அவன் எடுத்துக்க முடியாதா? கோயில்ல வச்சு எல்லாருக்கும் பொங்கல் புளியோதரை கொடுக்குற மாதிரி பாக்குறவங்களுக்குலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தானடா. ஏன் நீ அதை கவனிக்கலையா? அப்போ அந்த டிரைவர் கிட்ட இருந்து ராஜுவுக்கு ஃபோன் கால் போச்சுல, அது எப்படி போச்சு? உன்னால அதை சொல்ல முடியுமாடா? அதே அவங்ககிட்ட கேட்டேன்டா. அந்த நேரத்துல தெரியாத நிறைய ஃபோன் நம்பர்ல இருந்து நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், வாட்டர் கேன் போடுங்கன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு தெளிவா சொல்றான்டா அவன். அப்போ அந்த டிரைவர் வாட்டர் பிசினஸ் விஷயமா அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்கான், அப்படிதானே? அப்படி இல்லடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரு, இந்த முகத்தை பார்த்தா யாருக்காவது இப்படி செய்ய மனசு வருமாடா? எப்படி கிடக்குறான்னு பாடுறா. லாரி டிரைவர் என் கண்ணு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தான். அவன் வார்த்தையில பொய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிச்சயம் ராஜு தான் செஞ்சிருக்கான். இவ்ளோ பெரிய பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்டா. அவனை விட மாட்டேன்டா. டேய், ஏன்டா இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? இவ்வளவு திட்டம் போட்டு செய்யற அளவுக்கு ராஜு ஒண்ணு கிரிமினல் இல்லடா. பாவண்டா, திலகா நொந்து போயிருக்கா. பொண்டாட்டி பிள்ளைங்களோட உழைச்சு பொழைக்கணும்னு வீட்டை விட்டு வெளில வந்தவன்டா ராஜு. அவனா இப்படி செய்வான்? அவன் தான் இதை செஞ்சிருக்கான். அதை நான் உறுதியா நம்புறேன். ஈவரக்க இல்லாம செஞ்சிருக்கான். நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்காம விடவே மாட்டேன். இப்ப நீ பெரிய வருத்தத்துல இருக்க. கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணா இதுல இருக்கிற அபத்தம் உனக்கே புரியும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சத்யா கண்டிப்பா பொழைச்சு வரதான் போறா. ராஜுதான் இதை பண்ணா, நீ சொல்லி பாரு. அவளே அதை நம்ப மாட்டா. அவ பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்கடா. அவங்க நீட்டுற பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட போட என் நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. டாக்டர், தரோவா செக் பண்ணிட்டேன். நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அபார்ஷன் பண்ணணும். டாக்டர்! கண்ட்ரோல் யோஸ். ஏய் பிரகாஷ், சாரி டாக்டர். மகா எங்க கனவு டாக்டர். அந்த குழந்தைங்களோட தவம் இவ்வளவு பாடுபட்டு சுமந்துட்டு அதை எப்படி டாக்டர் எங்களால இழக்க முடியும்? உங்க வருத்தம் எனக்கு புரியுது சார். அம்மாவையாவது காப்பாத்தணும் இல்லையா? அதுக்கு குழந்தைய இழந்துதான் ஆகணும்ன்ற நிலைமை வந்தா அதை செஞ்சுதான் ஆகணும் சார். டாக்டர், இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க தான் எங்க தெய்வம். தயவு செஞ்சு மகா சத்யா 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொல்ல முடியல. எல்லாரையும் விட அந்த ஆண்டவன் தான் பெரியவன். பிரார்த்தனை தான் ரொம்ப வலிமையானது. ஆண்டவனை கும்பிடுங்க. ஏதாவது மிரக்கல் நடந்து உங்க ஒய்ஃபும் குழந்தையும் பிழைச்சாலும் பிழைச்சிடுவாங்க. ப்ரே பண்ணுங்க. என்ன வாழ்க்கடா இது? எங்க போனாலும் நம்ம துரதிருஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்குது. நம்ம பொழப்பு இவ்வளவு மோசமாயிருச்சே. கட்டின பொண்டாட்டி கால் காசுக்கு மதிக்க மாட்டேங்கிறா. கை செலவுக்கு கூட காசு இல்லாம இப்படி படாத பாடு பட வேண்டியதா இருக்கே. ராஜுவை அண்டி பொழைக்கலான்னு பார்த்தா இப்ப அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நம்ம தெரு தெருவா அலைய வேண்டியதுதானா? ஐயோ. என்னல இந்த ஏரியால தான் இருப்பான்னு சொன்ன, ஆளையங்கானு தேலையங்கானோ? இந்த ஏரியால தான் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். வேற எங்கேயுமே அவன் போக மாட்டாயா? நீங்க வர லெஃப்ட்ல திரும்புங்க. இன்னும் 2-3 தெரு தான் இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, அவ சொல்ற மாதிரி போல. இந்த கடவுளுக்கு கண் இருக்கான்னே தெரியலையே. இனிமே எங்க போய் தேடி என்ன பொழப்ப பார்த்து கணேசா நில்லு. நல்லா இருக்கியா? என்ன நடு ரோட்ல இப்படி புலம்பிட்டு போயிட்டு இருக்க? அநியாயத்தை பாத்தீங்களா வினோ? நம்ம ராஜுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் சத்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யாராவது நம்ப முடியுமா? பாவம் உள்ள கிடக்குறான். அதுக்கும் நீ புலம்புறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவனை பார்க்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கேன்.
புலம்பிக்கிட்டே போனா தூரம் தெரியாதுன்னு எனக்கு நானே புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். சரி, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன். முதல்ல கார்ல ஏறு. என்ன கார் உங்களுதா? புதுசா ஏதாவது வாங்கிருக்கீங்களா? சொல்றேன், கார்ல ஏறு. என்ன வேணும் தம்பி தானே? ஐயோ வினோ, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி நான் பாட்டு கார்ல ஏறிட்டேன். என்ன இறக்கி விடு. ஐயோ அம்மா. ஐயோ இருயா, ஏன் இப்படி பயந்து சாவுற? சாரோட மீசியை பார்த்தாவே பயமா இருக்கு. இப்பெல்லாம் அடி வாங்கினா உடம்பு தாங்க மாட்டேங்குது. இல்லை உன்னை அடிக்கலாம் மாட்டல, நான் வினோட ஃப்ரெண்டுல. ஆமா கணேசா, ஐயா ரொம்ப நல்லவரு. அவரை அறிமுகப்படுத்தி வச்சா உனக்கு ரொம்ப நல்லது. ஐயா பேரு லிங்கம். ஓ, இவர்தான் லிங்கமா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். இப்ப எங்கல போற? என் ஃப்ரெண்டு ராஜுவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். ராஜு சத்யாவை கொலை பண்ண ஆளை அனுப்பியிருக்க மாட்டான்னு கணேசன் நம்புறாங்கய்யா. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? ஆமால, நிச்சயம் ராஜு கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்க மாட்டான்ல. அந்த பிரகாஷ் தான் சத்யாவை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருப்பான். சார், என்ன சார் இது? சத்யா பிரகாஷோட பொண்டாட்டி. அவளை எதுக்கு அவன் கொல்ல ஆள் அனுப்ப போறான்? இல்லை, அங்கதான்ல அவனோட ராசதந்திரம் ஒளிஞ்சிருக்கு. அவனே கொல்ல ஆள் அனுப்பிட்டு பழிய ராஜு மேல போட்டுட்டா அவனை உள்ள அனுப்பிச்சிடலாம்ல. சார், இது நம்புற மாதிரி இல்லையே. இல்லை, நீ நம்புற மாதிரி பேசணும். அந்த ராஜு கிட்ட போய் நாங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி பேசணும். என்ன சார் இது? நீங்க பாட்டுக்கு என்ன கார்ல ஏற சொன்னீங்க. இப்ப ராஜு கிட்ட போய் நீங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி என்ன பேச சொல்றீங்க? இல்லை, உனக்கு ஆதாயம் இருக்குல்ல அதுல. நாங்க சொல்றத அங்க சொல்லி ராஜுவை நம்ப வச்சேன்னு வச்சுக்க. இத்தனையும் எனக்கா? நாங்க சொல்றத செஞ்சா அத்தனையும் உனக்கு தான்ல. தேடி வர்ற மகாலட்சுமிய வேண்டான்னு சொல்லுவேனா நானு? என்ன சொல்லணும்னு மட்டும் சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸை நான் பாத்துக்கிறேன். இப்படி கண்ணு முன்னாடி பணத்தை ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, கையில கொடுக்க மாட்டீங்களா? யோ அலையாதையா. இப்போ நான் சொல்ற மாதிரி நீ ராஜு கிட்ட பேசுவியா? தாராளமா பேசுவேன். என்ன பேசணும்னு மட்டும் சொல்லு. அப்படியே போய் ராஜு கிட்ட பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. சொல்ற வேலையை சரியா செஞ்சா இதை விட அதிகமாவே கிடைக்கும். ஆஹா, இப்பதான் தெய்வம் என்ன பழி வாங்குதுன்னு புலம்பிக்கிட்டே வந்த. இல்ல, தெய்வமா பார்த்துதான் உங்களை ஏங்கிட்ட. சேச்சே, என்ன உங்ககிட்ட அனுப்பி இருக்கு. இப்பவே போய் அவங்கிட்ட எப்படி பேசி அவன் மனசை கரைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இந்தா கிளம்பு. சரி வேணும். அப்புறம் வர்ற லெஃப்ட்ல திரும்பி என்ன ஏத்துன தெரு பக்கத்திலேயே இறக்கி விட்டுருங்க. பணத்தை மோந்து பார்த்தா அப்படியே பிராந்தி வாசனையா வருது. ஃபுல்லா மப்பேத்தி எத்தனை நாள் ஆச்சு. அடியே விஜயா, தினம் தினம் என்ன நிக்க வச்சு காரி துப்புனியே, இன்னைக்கு பணத்தோட வரண்டி. வந்து நான் உன் மூஞ்சில காரி துப்புறண்டி. ஏமா, அதான் உங்க வீட்டுக்கார பார்த்து பேசிட்டல, இன்னும் ஏமா நின்னுட்டு இருக்க? வீட்டுக்கு போமா. சார், அவர் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அதெல்லாம் நாங்க பார்த்து வரோம். கிளம்புமா. சார், அவர் பசி தாங்க மாட்டாரு. பக்கத்து கடையில ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போறேன். என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சே? ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? போமா. சார், அவர் பாவம் சார், எந்த தப்பும் செய்யாதவரு. நான் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் சார். போக மாட்டியா? அதான் அந்த ஆள் 6 அடி எருமை மாதிரி வளர்ந்துருக்கானே, அப்புறம் என்ன? மரியாதை அடுத்த காலி பண்ணு. சார் சார், ஒரே ஒரு தடவை சார். அங்க என்ன செத்தா? சார், இந்த அம்மா போக மாட்டாங்க, அடம் பிடிக்கிறாங்க சார். இங்க அனுப்பு. சரி, உள்ள போமா. ஏமா யோமா, இது என்ன ஸ்டேஷன் நினைச்சா உன் வீடு நினைச்சாமா? பார்க்கணும்னா பார்க்க விட்டாச்சு, இன்னும் என்ன ஸ்டேஷனே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? என் வீட்டுக்காரரு பசி தாங்க மாட்டாரு சார். 4 இட்லியாவது வாங்கி கொடுத்துட்டு போறேனே. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? விட்டா பக்கத்துல இருந்து ஊட்டி விட்டுற போல இருக்க. ஸ்டேஷனுக்கு சில கட்டுப்பாடுலாம் இருக்கு,
அதெல்லாம் மீறக்கூடாது. மரியாதை வெளியே கிளம்பு. சார் அவர் எந்த தப்பும் பண்ணல சார். ஒரு பாவமும் அறியாதவரு. யாரு இவனா ஒரு பாவம் அறியாதவன்? தாசில்தார் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தானம்மா. கர்ப்பமா வர இருக்காங்க. ஈவு இறக்கம் இல்லாம லாரி ஏத்தி கொல்ல சொல்லியிருக்கான். கடுப்ப கிளப்பாம போயிருமா? சார் அவளை எதுக்கு சார் சத்தம் போடுறீங்க? சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தப்பா சார்? ஏய், என்கிட்ட சட்டம் பேசுறியா? இன்னைக்கு உனக்கு லாடம் கட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். சார் அவர் அப்படியெல்லாம் அடிக்காதீங்க. மரியாதையா போயிடு. இல்லன்னா உன் முன்னாடியே அவனை தலையில தொங்க விட்டு அடிப்பேன். நீ எதுக்கு திலக்கா இங்க நிக்கிற? இங்க இருக்க பிரச்சனை அதிகமா தான் ஆகும். நீ போய் குழந்தைங்களை பாரு திலகா. போ திலகா. எனக்கு உங்களை அடிக்கிறேன்னு வேற சொல்றாரு. பயமா இருக்குங்க. ஐயோ எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் திலகா. நீ கிளம்பு திலகா. போ. அவன் தான் சொல்றான்ல, இப்ப நீ கிளம்பலன்னா அவனுக்கு தான் அடி விழும். ஐயோ திலகா நீங்க நின்னு அழுதுட்டு இருக்காத. போ திலகா. சார் அவரை அடிக்காதீங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. போ திலகா. போ. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் நானா அந்த காயத்ரியான